கதை கேட்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே கிருத்திகா ராஜ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற ஒலி புத்தகம் எழுத்தாளர் நிலா பிரகாஷ் அவர்களின் ஒரு வழித்தனத்தல் காதல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கதைகள் கேட்க நிலா பிரகாஷ் நாவல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 14. போர்ட்லாண்டு வந்தடைந்ததும் அவர்கள் ஒரு ஹோட்டலில் காலையில் தங்கிவிட்டு மாலை வேளையில் டோர் ஸ்டெப் டு ஹெவன் என்ற அவளது ஹோமுக்கு சென்றடைந்தனர். மிக பிரம்மாண்டமான வீடு அழகான ஒரு இல்லமாக மாற்றப்பட்டு இருந்தது. அங்கங்கே வயதானவர்கள் ஒருவர் இருவர் நின்று இருந்தனர். வெளியே ஒரு அழகான தோட்டம் இருந்தது. நிச்சயம் அது ஒரு மருத்துவமனைக்குரிய எந்த அறிகுறியும் இல்லாத வீடு போன்ற அமைப்பாக இருக்க, அதுவே முதலில் மக்களை கவர்ந்தெழுக்கும் என்பதை உணர்ந்து கதிரோனும் வினித்தும் உள்ளே சென்றனர். அவர்கள் உள் நுழைய முகிலினி அவர்களை வரவேற்றாள். அவள் நின்றிருந்தது ஒரு அழகிய முன்னறை. அதன் வலப்புறம் ஒரு உடற்பயிற்சி கூடம் இருந்தது. அதன் அருகே நடப்பதற்கான ஒரு புல்வெளி கண்ணாடி தடுப்பின் பின்புறம் தெரிந்தது. சிலர் அங்கே நடைபயின்று கொண்டிருந்தனர். ஒருவர் சக்கர நாற்காலியில் பயணிக்க அவரை தள்ளி கொண்டு வந்த செவிலிய பெண் புன்னகையுடன் அவருடன் பேசிக்கொண்டே நடந்து கொண்டிருந்தார். அவர் அருகிலேயே பெண்மணியின் கணவர் நடந்து வந்து கொண்டிருந்தார். முகிலினி அவர்கள் இருவரையும் வரவேற்று மேலே உள்ள தனது நிர்வாக அறைக்கு அழைத்து செல்ல கதிரோனின் கண்களில் நிலா நூலகம் என்ற வாசகம் தென்பட்டது. அதன் பெயரின் மேல் அழகான ஒரு நிலா படம் இருக்க நிலாஸ் லைப்ரரி என்றிருந்தது. அதை வாசித்ததும் கால்கள் தடுமாற அப்படியே நின்றான் கதிரோன். அது முழுக்க நிலவன் தனது அண்ணனிடம் தனது எதிர்கால வீட்டின் நூலகமாக கற்பனை செய்திருந்த நூலகத்தை ஒத்திருந்தது. வெளிர் நீல நிற அறை சுவர்கள், புத்தக அலமாரிகள் வெண்மை நிறத்தில் இருக்க, வெண்மேகங்கள் ஒத்த இருக்கைகள் பஞ்சு பொதியைப் போல இருக்க, காற்றில் மிதந்து எவருமில்லாத தனிமை சுகிக்க என ஒரு பாதி அறை இருக்க, மறுபாதி அறை இரவும் நட்சத்திரங்களுமாக மின்னிக் கொண்டிருந்தது. அவர்கள் வயதானவர்கள், அவர்கள் சாகப் போகிறவர்கள் என்ற அலட்சியமோ அனுதாபமோ இன்றி வாழும் ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையை ருசிக்கவும் ரசிக்கவும் முடிந்தவரை வலிகளை மறக்கவும் அந்த இல்லம் அமைக்கப்பட்டிருந்தது. அவர்களை கண்காணித்து மருத்துவ ஆலோசனை வழங்க மெடிக்கேட் வசதி இருக்க, லாப நோக்கில் இறங்கினாலும் அதில் தனது சேவையை மிக அதிகமாக வழங்கியிருந்தாள். கதிரோன் அந்த நூலகத்தை கண்ணாடி அறையினுள் வழியே கண்டவன் மனம் தடுமாறியது. அவள் இன்னும் எதையும் மறக்கவில்லை. கதிரோன் முகிலினியின் கண்களில் உணர்வுகளை படிக்க முயன்றான். ஆனால் அவை பனிப்பாறை இறுக்கத்தை பறைசாற்றி உணர்ச்சியற்று இருக்க, இதழ்கள் மட்டும் மாறாக வளைந்து போலி புன்னகையை அணிந்து கொண்டது. அதன்பின் பேசிய அனைத்து விடயங்களிலும் தொழில் சார்ந்தே இருந்தது. வினித் ஏற்கனவே முகிலினியின் உடனான தொழில் ஒப்பந்தத்திற்கு மிகுந்த விருப்பம் தெரிவித்தவன். இப்போது அதன் நிர்வாகமும் நன்மதிப்பும் உறுதி பெற முகிலினியுடன் பல காரியங்களை பேசினான். கதிரோனும் பல சந்தேகங்களை கேட்டவன் அடுத்த வாரம் முதல் கட்டடப் பணிகளை மேற்கொள்ளலாம் என உறுதியளிக்க கதிரோனும் வினித்தும் விடை பெற்றனர். இருவரும் வெளிவருகையில் வினித் கதிரோனிடம் கேள்வி எழுப்பினான். என்னடா, இப்போவாவது ஓகேன்னு முழு மனசா சொல்றியா? வினித் கேட்க கதிரோன் பேசினான். வினோ, தொடங்குவோம். நல்ல பிளான் தான். ஸ்டில் முதல்ல ஒரு பிரான்ச் நல்ல டிமாண்ட் பேஸ்டு ஏரியா சைடில் தொடங்கி டேக்ஸ் சப்சிடரி ட்ரை பண்ணுவோம். அதோட ப்ராஃபிட் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு வில் கோ ஃபர்தர். சரி, அப்போ டீம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். இருவரும் அன்று இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலை நியூயார்க் வந்திருந்தனர். ஒரு வார இடைவெளியில் கதிரோனுக்கு வேலை பளு அதிகம் இல்லை என்றாலும் அலுவலகத்துக்கு செல்லாது தனது தாயின் தொழில் சார்ந்த சந்திப்புகளை முடித்து கொண்டான். அன்று கதிரோன் அலுவலகத்தில் செல்ல வினித் தங்கில்லை. ஊழியர்களிடம் விசாரிக்க முகிலினியும் வினித்தும் நியூயார்க் நகரம் அருகில் ப்ராஜெக்ட் லொகேஷன் பார்க்க சென்று இருப்பதாக சொன்னார்கள். நியூயார்க் நகரில் இருந்து 30 மைல் தள்ளி ஹட்சன் நதிக்கரையில் ஒரு ரிட்டையர்டு கம்யூனிட்டி அருகே வினித்துக்கு பெரிய வீடு இல்லம் இருந்தது. அந்த பெரும் வீட்டையே முகிலினியின் பிரான்ச்சாக மாற்ற ஆரம்பிக்க முடிவெடுத்திருந்தான். அன்று மதியம் வரை அலுவலகத்தில் வினித்துக்காக காத்திருந்தான் கதிரோன். அதே சமயம் வினித்தும் முகிலினியும் ஹட்சன் நதிக்கரை ஓரத்தில் இதமான சூழலில் அமைந்த அந்த பல அடுக்குமாடி வீடுகளுக்கு நடுவே அமைந்த அந்த பிரம்மாண்டமான வீட்டை அடைந்திருந்தனர். காரிலிருந்து இறங்கிய முகிலினிக்கு அந்த இதமான சூழல் மிகவுமே பிடித்து போனது. மிஸ்டர் வினித், இந்த சரௌண்டிங் ரொம்பவே அருமையா இருக்கு. அவள் கண்களில் தெரிந்த மகிழ்ச்சியையும் ஆர்வ மிகுதியையும் ரசித்தவனாக பேசினான் வினித். டோர் ஸ்டெப் டு ஹெவன்னா அடுத்த ஸ்டெப் ஹெவன் மாதிரி இருக்கணும்ல? வினித் கேட்க முகிலினின் முகத்தில் புன்னகை அரும்பியது. எஸ் வினித், இட்ஸ் அ டோர்வே டு ஹெவன். அவள் அந்த வீட்டினுள் நுழைய
பெரிய லான், அதை தாண்டிய பின் பிரம்மாண்ட வீடு அறைகள். முகிலினி ரசித்து ரசித்து ஒவ்வொரு அறையாக அவற்றை பெயரிட்டு பேசினாள். இந்த இடம் ஜிம், இது லைப்ரரி, இது லிவிங் ரூம். முகிலினி அந்த அறையின் நிறங்கள் மாற்றங்கள் அத்தனையும் பட்டியலிட்டாள். வினித் அசந்துதான் போனான். மைன்யூட் டீட்டெயில்ஸ் என்று சொல்வார்களே, பேச்சு வழக்கில் நோண்டு வேலை என நினைக்கும் சின்ன சின்ன விடயங்களை கூட பேசினாள். வினித்தோ அவள் பேசுவதை ரசித்து கொண்டே குறிப்புகளை மனதில் ஏற்றினான். அதே சமயம் ஏற்கனவே வினித் மட்டும் இருமுறை போர்ட்லாந்து சென்று வந்ததாக கதிரோன் விசாரித்து அறிந்திருந்தான். கதிரோனுக்கு தன் நண்பனிடம் நேரடியாக முகிலினியை பற்றி விசாரிக்க இயலாது தவித்தான். முகிலினி பற்றி தவறாக சொல்லவும் அவன் மனம் ஒப்பவில்லை. ஆனால் வினித் முகிலினியிடம் நெருங்குவதைத்தான் தடுக்க நினைப்பது வினித் மேல் தனக்கிருக்கும் அக்கறையா அல்லது பொறாமை கலந்த பயமா என உறுதி செய்ய முடியாது தடுமாறியவன் ஒரு வழியாக நேரடியாக பேசிவிட முடிவு செய்தான். அன்று மாலை வரை கதிரோன் அலுவலகத்தில் காத்திருக்க வினித் புன்னகையுடன் உள்ளே நுழைந்தான். என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க? கதிரோன் கேட்க வினித் புன்னகையுடன் பேசினான். ஹட்சன் ரிவர், தட் ராக்கி ரிவர் பெட் கூட. வினித் சொல்ல வந்ததை பாதியோடு நிறுத்த கதிரோன் அவன் சொல்ல வந்ததை உணர்ந்தவனாக பேசினான். கூட யாரு? கூடவே ஒரு பிஸ்னஸ் டீல். நீ போய் பாருடா, வேலை ஆரம்பிச்சிருச்சு. வினித் அதற்கு மேல் வார்த்தைகளை விடாது அவனுடைய தனிப்பட்ட உதவியாளர் பெண் சாரோன் வெளியே நிற்க கதிரோனிடம் தலையாட்டி வினித் தனது தனிப்பட்ட அறைக்கு நகர்ந்தான். கதிரோன் தனது அறையின் கண்ணாடி கதவின் வழியே வினித்தின் முகத்தை ஆராய்ந்தவனாக அமர்ந்திருந்தான். முகிலினியை பார்த்த பின் தன்னிடம் கண்ட அதே குதூகலமும் மகிழ்ச்சியும் வினித்திடமும். கதிரோனுக்கு தன் பிம்பத்தையே அவனில் காண்பது போல் இருந்தது. இப்படித்தான் தன்னை பைத்தியமாக்கி அடித்திருந்தாள். அனைத்தும் அவளது தொழில் முன்னேற்றத்துக்காக. கதிரோன் அன்று ஒப்புக்கு சில கோப்புகளை பார்த்தவன் தன் வீட்டுக்கு சென்றான். அன்று இரவு கதிரோன் வினித்துக்கு மீண்டும் அழைத்தான். நீயும் முகிலினியும் எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்களா? கதிரோன் கேட்க வினித் தனது நண்பனின் மனதை அறியாது தன் மனதில் முகிலினி குறித்து தோன்றிய அனைத்தையும் சொல்லிக் கொண்டே இருந்தான். ஆமாடா, ஷீ இஸ் சம்வாட் யூனிக் அண்ட் ஹர் சாம், மேன், ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ். அந்த ஹோம் ஓப்பன் பண்ணுறதுல இருக்கிற அத்தனை சர்வீஸ் மைண்ட். அமெரிக்காவில் எந்த ரிட்டையர் கம்யூனிட்டி வில்லாசும் ஒரு வயசுக்கு அப்புறம் வாழ்கிறது ஜெயிலுக்குள்ளே வாழ்கிற மாதிரியான ஃபீல். ஆனால் அந்த அனுபவத்தை எவ்வளவு அழகாக மாற்றி வச்சிருக்கா. இதெல்லாம் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்டா. கதிரோன் எரிச்சலுற்று பேச, பணத்துக்காக பிஸ்னஸுக்காக மட்டும் அவள் இதை செய்கிற மாதிரி தோணலை. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சொல்கிறாடா. இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இந்த கலர்ஸ். அவளோட டெடிகேட்டிவ் ஒர்க் ஹேஸ் சம்திங் பிஹைண்ட் இட். சாவை சந்தோஷமாக்க யாரால முடியும்? ஆனால் அவள் பண்ணுறா. வினித் சொல்ல, வாழ்க்கை நரகமானா சாவை சொர்க்கமாதாண்டா தெரியும். உண்மைதான், அவள் அதை செய்வா. கதிரோன் வாய்க்குள் முனக அது வினித்தின் காதுகளில் விழவில்லை. என்னடா சொன்ன? அது ஒன்றுமில்ல, இங்கே வேற கால், நீ சொல்லு. ஷீ இஸ் யூனிக் கதிர். அவளோட ஒர்க் பண்ணிக்கிட்டே ட்ராவல் பண்ண தோணுது. லெட்ஸ் see. வினித் சொல்ல கதிரோன் பேசினான். வினோ, நான் நாளைக்கு ஹெவன் டு டோர் ஸ்டெப் ஒர்க் பார்க்க போகிறேன். ஹாவ் டு கிவ் அ விசிட். அதை கேட்டதும் வினித் முகம் மாறியது. ஏண்டா, அதான் நானே பார்த்துட்டு இருக்கேனே இந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு. சின்னதோ பெருசோ வினோ, நம்ம பேர் வர பிஸ்னஸ், இட் ஷுட் பி பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். கதிரோன் குரல் உறுதியாக ஒலிக்க வினித் சரி என சொல்லிவிட்டு தனது அறைக்கு வந்தான். அவன் முகத்தில் சந்தேக ரேகை பரவியது. கதிரோன் இந்த ப்ராஜெக்டில் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரணம் இருக்கா? அவன் அலட்டி கொள்ளும் அளவுக்கு அவ்வளவு பெரிய பட்ஜெட் இல்லை இந்த ப்ராஜெக்ட். ஒருவேளை முகிலினி சச்ச திருமணம் நிச்சயித்த பின் தடம் மாறும் அளவுக்கு தன் நண்பன் கீழானவன் இல்லை. பின் ஏன்? வினித் குழப்பத்துடன் அமர்ந்திருக்க வினித்தின் தாய் மதுமதி அறையில் நுழைந்தவர் தனது மகனின் குழப்ப முகத்தை கண்டு பேசினார். என்னடா ஒரே யோசனையா இருக்க? இல்லைம்மா, கதிர் எப்போவும் லோ பட்ஜெட் டீல்ஸுக்கு நான் சொல்கிறதே சரின்னு சொல்லிடுவான். ஆனால் இந்த சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு இங்கேயே தங்கியிருந்து பார்க்குறான். அதான். ஏது அந்த பொண்ணு முகிலினி ப்ராஜெக்டா? ஆமாம் அதாம்மா. வினித் சொல்ல மதுமதி பேசினார். வினோ, அவன் இதில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறதுக்கு வேறு காரணம் இருக்கு. ரஞ்சினி இன்னைக்கு ஈவினிங் தான் கால் பண்ணியிருந்தா. மதுமதி சொல்ல வினித் தன் தாயை குழப்பமாக நோக்கினான். என்னம்மா சொல்கிறீங்க? அவனுக்கு நிலவன் சாகிற வரைக்கும் இருந்த நிலை இன்னும் மனசை அரிச்சுக்கிட்டே இருக்குண்டா. அந்த ஹோம் அவன் நிலவனுக்காக பண்ணுறான். அதான் ரஞ்சினி கூட இந்த ஒர்க்கு முடிகிற வரைக்கும் யூஎஸ்ல இருந்து அவனை ஒர்க் பண்ண மீதி ஒர்க்கை ஷேர் பண்ணியிருக்கா. மதுமதி சொன்னதில் வினித்தின் முகத்தில் பெரும் நிம்மதி பரவியது. அதே சமயம் ரஞ்சினி மதுமதியிடம் பேசிவிட்டு அமர்ந்தவர் முகத்தில் சகுனி வேலை நன்றாகவே தெரிந்தது. அவர் கையிலிருந்த அலைபேசியில் முகிலினி பேசுவதும் கதிரோன் வினித் இருவரும் பேசிய காட்சிகள் ஓடியது.
முகிலினியை ஒரு முறை அழிக்க நினைத்ததே தனது பெரிய மகனின் பெரும் விரோதத்தை சம்பாதித்து ஆகிவிட்டது. அதுவும் நிலவனைப் போல் இவனும் நம்மை கடைசி வரை வெறுத்துவிட்டால்? ரஞ்சினியின் மனம் வேறு மாதிரி யோசிக்கத் தொடங்கியது. மிக தந்திரமான வியூகம்தான். தனக்கு நன்மை பயக்க எவரையும் பயன்படுத்திக் கொள்ளும் மனிதரின் கேவலமான எண்ணங்கள் திட்டங்களாக உருவெடுத்து நிற்பதுதான் எவ்வளவு அருவருப்பானது. தனது தாயின் எண்ணங்கள் எதுவும் அறியாது மறுநாள் காலை முகிலினியிடம் அலைபேசியில் பேசினான் கதிரோன். தான் 11 மணிக்கு வருவதாகவும் முகிலினியை அங்கே முன்னரே தயாராக இருக்க சொல்ல முகிலினி பொறுமையாக பேசினாள். ஆனா மிஸ்டர் கதிரோன், நான் நேத்து தான் வினீத் கிட்ட எல்லா டிஸ்கஷனும் முடிச்சாச்சே. வினீத் கூட இதுல தன்னோட முடிவே போதுன்னாரே. தன்னை மிஸ்டர் என்றும் வினீத்தை பெயரிட்டும் அவள் அழைப்பது கோபம் தர அதை வார்த்தைகளில் காட்டினான் கதிரோன். லுக், சைனிங் அத்தாரிட்டி 2 பேருந்தான். அண்ட் யூ ஷுட் ஹாவ் நோன் தட். கதிரோன் சொல்ல முகிலினி எதுவும் பேசாது மௌனமாக இருந்தவள் பின் பேசினாள். ஓகே, தென் ஐ கேன் மேக் இட் அட் 12. கதிரோன் அதற்கு சம்மதம் தெரிவித்து அலைபேசியை அணைத்தான். அன்று மதியம் அந்த பிரம்மாண்டமான வீட்டை இருவரும் இணைந்து பார்வையிட்டு கொண்டிருந்தனர். அத்தியாயம் 14 நிறைவடைந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து கதைகள் கேட்டு மகிழ நிலா பிரகாஷ் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.